ஹலோ அச்சீவர்ஸ், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ், பேங்க் செக்டார் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூட் கிளியராக தெரியணும். நீங்கள் ஜென்ரல் ஆப்டிடியூட் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டியது வேதிக் மேக்ஸ். வேதிக் மேக்ஸ் எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கொஸ்டினை, அதாவது ஒரு பெரிய மல்டிப்ளிகேஷனோ, ஸ்கொயரோ, கியூபோ, இதை எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு வேதிக் மேக்ஸ் கிளியராக சொல்லித்தரும். இந்த வீடியோவில் நம்ம வேதிக் மேக்ஸோட இன்ட்ரோடக்ஷனும் அண்ட் வேதிக் மேக்ஸில் எத்தனை டைப் இருக்கு, என்னென்ன நம்ம பார்க்க போறோம்ன்றத இதில் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வேதிக் மேக்ஸுக்கு இன்ட்ரோடக்ஷன். வேதிக் மேக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நான் இப்போ கிளியராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ் இது எல்லாமே ஒரு ஷார்ட்கட், அதாவது ஒரு சின்ன ஷார்ட்கட் வழியாக கம்மியான டைம்ல எக்ஸாம் டைமை சேவ் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த வேதிக் மேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 399 இன்டூ 433 இது மாதிரியான பெரிய மல்டிப்ளிகேஷன் எல்லாம் நீங்க நார்மல் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும். பட் அதே வேதிக் மேக்ஸ் தெரிஞ்சு நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கம்மியான டியூரேஷனான டைம்லயே உங்களால சால்வ் பண்ண முடியும். இப்ப வேதிக் மேக்ஸ்ல என்னென்ன டைப் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது வேதிக் மேக்ஸ் யூஸ் பண்ணி எதெல்லாம் சீக்கிரம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ். இந்த மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயர், கியூப்ஸை வேதிக் மேக்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நீங்க ஸ்கூல்ல படிச்ச மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு அதிக டைம் கன்சியூம் பண்ணும் நீங்க சால்வ் பண்றதுக்கு. பட் இந்த வேதிக் மேக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பண்ணீங்க அப்படின்னா வித்தின் அ செகண்ட்ஸ், அதாவது செகண்ட்ஸ்லயே நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஒரு 10 to 20 செகண்ட்ஸ்லயே உங்களால ஆன்சர் கொண்டு வர முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நம்ம மல்டிப்ளிகேஷன்ஸை பத்தி பார்ப்போம். ஓகே ஓகே நம்ம மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல மொத்தமா 6 டைப் இருக்கு. ஓகேவா? அந்த 6 டைப்ல இப்ப டைப் 1 பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட், அதாவது இப்போ 2 மல்டிப்ளிகேஷன் நம்பர் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 24, 26 இப்படின்னு ஒரு 2 நம்பர் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் 24, 26 ஐ மீன் 24, 26ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் 2 அப்படிங்கிறது காமன். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நான் சொன்னது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது 2 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் சேமா இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா 2, 2 சேமா இருக்கு. செகண்ட் டிஜிட், அதாவது செகண்ட் நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா 4, 6. 4 + 6 என்ன வரும்? 10. இது மாதிரி செகண்ட் டிஜிட்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 10 வந்து ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டும் சேமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டைப் 1. ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் சேமா இருக்கணும் அண்ட் தென் செகண்ட் டிஜிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்போ உங்களுக்கு 10 கிடைக்கணும். ஓகே, இது மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து டைப் 1. இப்ப ஃபர்ஸ்ட் டைப்புக்கு இந்த 2 ரூலையுமே ஃபாலோ பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் சேமா இருக்கணும் அண்ட் செகண்ட் டிஜிட் ஆட் பண்றப்ப நமக்கு 10 வரணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ரூலை ஃபாலோ பண்ணலனாலும் அது வந்து ஃபர்ஸ்ட் டைப் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 24, 28 அப்படின்னு இருக்குதுன்னா இப்ப ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமா இருக்கு. பட் செகண்ட் டிஜிட் பாத்தீங்கன்னா ஆட் பண்றப்ப நமக்கு 12 வருது. ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணாது. இது வந்து டைப் 1ல வராது. ஓகே, நமக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமா இருந்து செகண்ட் டிஜிட் ஆட் பண்றப்ப 10 வந்துச்சு அப்படின்னா தான் 2 ரூலையும் ஃபாலோ பண்ணாதான் அது வந்து டைப் 1. இப்ப நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் கூட போவோம், உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் சம்ம பாருங்க. எக்ஸாம்பிள் சம்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். நம்ம ரூல் என்ன? ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமா இருக்கணும் அண்ட் செகண்ட் டிஜிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்ப 10 வரணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமா இருக்கு, 3, 3 சேமா இருக்கு. தென் செகண்ட் டிஜிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்ப நமக்கு 10 வரணும். ஓகே, 6 + 4 10, 10 வருது. ஓகே, இது 2 ரூலையும் ஃபாலோ பண்ணுது. ஸோ இது வந்து டைப் 1. இந்த கொஸ்டின் வந்து டைப் 1 நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்ப இதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். பாத்தீங்கன்னா 4, 6 செகண்ட் டிஜிட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 6 4 சார் என்ன? 24. அந்த 24 கடைசியில எப்படி எழுதிடணும். மஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இது மாதிரி லாஸ்ட் 2 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணி கடைசியில எழுதிடணும். இந்த லாஸ்ட்ல எழுதுறது எப்பயுமே டபுள் டிஜிட்டா தான் இருக்கணும். மஸ்ட் டபுள் டிஜிட். ஓகேவா? மஸ்ட் டபுள் டிஜிட்டா தான் இருக்கணும். ஓகே, இன்கேஸ் அது வந்து சிங்கிள் டிஜிட்டா இருக்குதுன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அது வந்து ஒரு 8ஆ இருக்கு,
இல்ல 6 இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க 0 சேர்த்துக்கணும். 0, 8 அது மாதிரி நீங்க போட்டுக்கணும். ஓகே ஓகே. இப்ப இந்த இடத்துல நம்ம எழுதியாச்சு 6 4s 24 அப்படிங்கிறத நம்ம அப்படியே எழுதியாச்சு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 3க்கு அடுத்த நம்பர் என்னன்றதை பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டிஜிட்டோட நெக்ஸ்ட் நம்பர் என்னன்றதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டிஜிட்டோட நெக்ஸ்ட் நம்பர் என்ன? ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னது? 3. 3யோட நெக்ஸ்ட் நம்பர் 4. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா 3யோட நெக்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 12. அந்த 12 எடுத்து ஃபர்ஸ்ட்ல எழுதிடணும். ஓகேவா? ஓகே. அதுதான் ஆன்சர். 12, 24 அதுதான் ஆன்சர். மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். லாஸ்ட் 2 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணி கடைசியில் எழுதிடணும். கடைசியில் எழுதுற டிஜிட் 2 டிஜிட் வேல்யூவா தான் இருக்கணும். ஓகே. தென் ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல, அதோட நெக்ஸ்ட் நம்பர் என்னவோ அதோட மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட்ல எழுதிடணும். ஓகே, அவ்வளவுதான். இப்ப இதே மாதிரி இன்னொரு சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஜிட் ரெண்டும் சேமா இருக்கு அண்ட் தென் லாஸ்ட் 2 டிஜிட் ஆட் பண்ணா 10 வருது. 9 + 1 10. ஓகே, இது ஃபர்ஸ்ட் டைப் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் டைப்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம செகண்ட் டிஜிட், அதாவது செகண்ட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணணுமா? ஓகே, செகண்ட் டிஜிட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி கடைசியில எழுதிடணும். ஓகே, கடைசியில எழுதுறோம். இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் 2 டிஜிட் நம்பரா தான் இருக்கணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு சிங்கிள் டிஜிட் கிடைக்குது. ஸோ 2 டிஜிட் நம்பரா எழுதிக்கிறோம். 0, 9 எழுதிக்கிறோம். ஓகே, 9 நம்ம அப்படியே எழுதக்கூடாது, 2 டிஜிட்டா தான் எழுதணும். ஏன்னா அதுதான் நம்மளோட ரூல். ஃபர்ஸ்ட் சம்லேயே பார்த்த மாதிரி 2 டிஜிட்டா எழுதணும். ஸோ அதனால நம்ம இங்க 0 போட்டிருக்கோம். ஓகே, 0, 9 எழுதிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் டிஜிட்டோட நெக்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணும். அதானே? ஓகே, ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன? 2. 2ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 3. அப்போ 2 × 3 6. ஓகே, இதோட வேல்யூ 609. இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். இப்போ 107, 103 இது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 டிஜிட்ஸ் நம்பர், 3 டிஜிட் நம்பர். லாஸ்ட் 2 நம்பரை ஆட் பண்றப்ப நமக்கு 10 வருது. ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் சேமா இருக்கு. ஓகே, இந்த ரூல் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்றதுனால டைப் 1 யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். 2 ரூலையுமே அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே ஓகே, நம்ம டைப் 1 படி என்ன பண்ணோம்? லாஸ்ட் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணோம். ஓகே, 7, 3 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 21 வரும். 21 நம்ம லாஸ்ட்ல எழுதிடுவோம். 2 டிஜிட் தான், ஸோ முன்னாடி 0 சேர்க்கணும் அப்படிங்கிற நெசசிட்டிலாம் கிடையாது. ஓகே, 2 டிஜிட் அப்படியே எழுதிட்டோம். 21. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? 10. 10க்கு அடுத்த நம்பர் என்ன? 11. 11 × 10 110 வருமா? 110. அவ்வளோதான் ஆன்சர். 110, 21. இப்போ இன் கேஸ் உங்களுக்கு வேதிக் மேக்ஸோட ஷார்ட்கட் தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 107 × 103 போட்டுட்டு ஃபர்ஸ்ட் 3ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் 0, நெக்ஸ்ட் 1 எல்லாத்தையும் போட்டு கடைசியில் அந்த மூணுத்தையும் நீங்க ஆட் பண்ணி வேல்யூ கொண்டு வரணும். இதுக்கு உங்களுக்கு டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணும். இந்த மெத்தட் உங்களுக்கு டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணும். ஆனா நீங்க பார்த்த உடனே 7 3s 21, 10க்கு அடுத்த நம்பர் 11, 110 அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் அ செகண்ட், அதாவது ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ள இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் கொண்டு வந்துட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு வேதிக் மேத்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ஐடி செக்டார் ட்ரை பண்றவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஓகே, இப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற மொத்த 6 டைப்ல ஃபர்ஸ்ட் டைப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் டைப் பார்ப்போம். ஓகே, டைப் 2. ஃபர்ஸ்ட் டைப்ல நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா சேம் நம்பர் பார்த்திருப்போம். இதுல வந்து கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா நெக்ஸ்ட் நம்பர் 1னா 2 இருக்கணும், 2னா 3, 3னா 4 அது மாதிரி அடுத்தடுத்து நம்பர் வரும். அதுதான் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா. ஓகே, கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா நெக்ஸ்ட் நம்பர்ஸ். டைப் 1 மாதிரி இதுக்கும் 2 ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா இருக்கணும், நெக்ஸ்ட் நம்பர்ஸா இருக்கணும். அண்ட் தென் செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் டிஜிட் ஆட் பண்றப்ப 10 வரணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. 27, அதாவது 27 × 33. ஓகேவா? இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்ப 10 வருது. ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டும் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா இருக்கு, அடுத்த நம்பரா இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து டைப் 2ல வரும். இன்கேஸ் இதுவே சேம் நம்பரா இருந்துச்சு, 3க்கு பதிலா இங்க 2 இருக்கு, ரெண்டுமே 2 2 அப்படின்னா அது வந்து டைப் 1ல வரும். இப்போ இது வந்து 2 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா இருக்கு, ஸோ இது வந்து டைப் 2.
டைப் 2 ஓட ரூல் ஃபாலோ பண்ணி தான் இதை வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ சம்குள்ள போவோம், உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது. டைப் 2ல ரூல் ஃபாலோ பண்ணுதான்னு பார்ப்போம். 1 2 ரெண்டுமே கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா இருக்குது. 1க்கு அப்புறம் தான் 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா இருக்குது. நெக்ஸ்ட் 2 8 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 10 கிடைக்குது. ஸோ டைப் 2 படி ஃபர்ஸ்ட் டிஜிட் ரெண்டும் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா இருக்குது அண்ட் செகண்ட் டிஜிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்ப நமக்கு 10 கிடைக்குது. ஸோ இது டைப் 2 ஃபாலோ பண்ணுது. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ 12க்கும் 28க்கும் சென்டர்ல இருக்கிற 0th டேர்ம் என்னன்னு பார்க்கணும். 0th டேர்ம் என்னன்னு பாருங்க. 12க்கும் 28க்கும் சென்டர்ல இருக்கிற 0th டேர்ம் 20. கரெக்டா? 12க்கும் 28க்கும் சென்டர்ல இருக்கிற 0th டேர்ம் 20. இது மாதிரி சென்டர்ல இருக்கிற 0th டேர்ம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 0th டேர்ம் நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அதை எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா a மைனஸ் பி ஏ பிளஸ் பி ஃபார்மட்ல எழுதணும். ஓகேவா? a மைனஸ் பி ஏ பிளஸ் பி ஃபார்மட்ல எப்படி எழுதுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதை இப்ப பாக்குறப்ப உங்களுக்கு பெருசா தெரியும். பட் நீங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வித்தின் எ செகண்ட்லேயே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாருங்க, நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியும். 0th டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்ப ரெண்டுத்துக்கும் சென்டர்ல இருக்கிற 0th டேர்ம் வந்து 20. அந்த 20யோட எதை மைனஸ் பண்ணா, எந்த நம்பரை மைனஸ் பண்ணா நமக்கு 12 கிடைக்குங்கிறத பார்க்கணும். எதை மைனஸ் பண்ணா கிடைக்கும்? 8 மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி 20யோட எந்த நம்பரை ஆட் பண்ணா நமக்கு 28 கிடைக்குங்கிறத பார்க்கணும். 20 மைனஸ் 8 என்ன? 12 இன்டூ 28. இப்படி இருக்கிற நம்ம கொஸ்டினை தான் இந்த ஃபார்மேட்ல நம்ம எழுதியிருக்கோம். இந்த மாதிரி ஃபார்மேட்ல எழுதுனதை இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா a மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி. இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ இதுல எது ஏன்னு பாத்தீங்கன்னா 20 அப்படிங்கிறது தான் a, 8 அப்படிங்கிறது b. ஓகே, ஸோ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்ல நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ 20 ஸ்கொயர் என்ன? 400. தென் 8 ஸ்கொயர் 64. 400 மைனஸ் 64 என்ன வேல்யூ? 336 வருமா? 336. அதுதான் ஆன்சர். இது வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரியணுங்கிறதுக்காக இது சொன்னேன். ஓகேவா? இப்ப ஷார்ட் கட்டா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஓகேவா? இப்ப இது எப்படி இன்னும் டைம் சேவ் பண்ணி போடலாம், சம்ம சால்வ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்றேன். இதோட 0th டேர்ம் என்ன, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற 0th டேர்ம் என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன? 20. ஓகேவா? நெக்ஸ்ட் 20யை ஸ்கொயர் பண்ணிடணும். ஓகே, மைனஸ் இது ரெண்டுத்துல எது பெரிய டிஜிட்? 28 தானே பெரிய டிஜிட். அதோட கடைசி டிஜிட் என்ன? 8. அந்த 8ஐ ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்க போட்டீங்கன்னா 400 மைனஸ் 64. 400 மைனஸ் 64 பண்றப்ப உங்களுக்கு என்ன வரும்? 336. இது மாதிரி சால்வ் பண்றப்ப நீங்க இன்னும் டைம் சேவ் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 0th டேர்மை ஸ்கொயர் பண்ணும். நெக்ஸ்ட் பெரிய டிஜிட்டோட கடைசி டிஜிட்டை மைனஸ் பண்ணும். ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்றப்ப உங்களுக்கு ஆன்சர் சீக்கிரம் வந்துடும். இப்போ நீங்க 8ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர்றதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப வேகமாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். இந்த கொஸ்டினை அந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட் இல்லாம நார்மலா சால்வ் பண்ணி பாருங்களேன். நார்மலா சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 33 இருக்கு, 47 இருக்கு. ரெண்டுத்துக்கும் சென்டர்ல என்ன வரும்? 40 வருமா? 40 ஸ்கொயர் மைனஸ் பெரிய டிஜிட் என்ன? 47. அந்த 47ல கடைசி டிஜிட் செகண்ட் டிஜிட் என்ன? 7. அப்ப 7 ஸ்கொயர். ஓகேவா? 40 ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும்? 1600 மைனஸ் 7 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 49. ஓகே, இப்போ இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? 1551. இது நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்ளை பண்ணாலும் இதே தான் வரும். பாத்தீங்களா? 40 மைனஸ் 7 இன்டூ 40 பிளஸ் 7. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்த மாதிரி அந்த ஃபார்மேட்ல இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. தென் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டுக்கு அதை மாத்திருக்காங்க. 40 ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர் 1600 மைனஸ் 49. உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தட்ல எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு 0th டேர்ம் கண்டுபிடிச்சு அதுல பெரிய டேர்மோட செகண்ட் டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர்றது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பாருங்க, உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும்.
இப்போ இந்த கொஸ்டினை நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. எவ்வளோ சீக்கிரம் உங்களால் சால்வ் பண்ண முடியுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த அளவுக்கு ஸ்பீடாக நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத. நீங்கள் டைமர் செட் பண்ணிட்டு இந்த வேதிக் மேத்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க, நார்மல் கால்குலேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஓகே, இப்போ நம்ம இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுங்கிறத பார்ப்போம். இப்போ 56 60 சென்டர்ல இருக்கிற ஜீரோ டேர்ம் என்னது 60. ஓகே, தென் இருக்கிறதுல பெரிய டிஜிட் 64. 64ஓட லாஸ்ட் டிஜிட் 4, அப்போ 4 ஸ்கொயர். ஓகே, 60 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர். 60 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 3600 மைனஸ் 4 ஸ்கொயரோட வேல்யூ 16. ஓகே, அப்போ இப்போ என்ன ஆன்சர் வரும் 3584. நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 3584 உங்களுக்கு வரும். ஓகேவா, இது வந்து ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்றப்ப உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூ வரும். ஓகே, அதுவும் இதுவும் ஒரே மெத்தட் தான். உங்களுக்கு இன்னும் ஷார்ட் பண்ணும், டைம் ஷார்ட் பண்ணுங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த மெத்தட் நான் சொன்னேன். ஓகே, இப்போ நம்ம டைப் 1 அண்ட் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும். டைப் 1 அண்ட் டைப் 2 வேதிக் மேத்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றோங்கிற ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம மொத்தமா 2 டைப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கிற மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 4 டைப் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஸ்குவாட்.